ஹவுஸ் ஒய்ஃப் வீட்ல இருந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இன்கம் பத்த மாட்டேங்குது, சைடு இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்காகவுமே இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. வணக்கம், நான் ஹேமாங்க. நான் சென்னையில இருந்து செட்டில் ஆயிட்டேன் மேரேஜ்க்கு அப்புறம். ஸோ நான் ஒரு ஐடி கம்பெனியில் 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மந்த் வந்து நான் வந்து கரியர் பிரேக்ல இருந்தேன். சரி, நம்ம கரியர் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண நிறைய கம்பெனிஸ்க்கு என்னோட அப்ளிகேஷன் நான் வந்து போட ஆரம்பிச்சேன். எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபியூ மந்த் கரியர் பிரேக்ல இருக்கீங்க, நீங்க எந்த ஸ்கில்ஸும் அப்டேட் பண்ணல, நீங்க எந்த கோர்ஸும் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்தது என்ன பண்ணுறது? இப்போ வந்து எங்க போனாலுமே நம்மள்ட்ட டிகிரியே கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்கள்ட்ட என்ன ஸ்கில் செட் இருக்கு, நீங்க என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. ஸோ நம்மளோட ஸ்கில் செட் இல்லைனா எங்கேயுமே வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி ஸ்கில்ஸ் இல்லாம நீங்க போய் வேலை செய்யறீங்கன்னா கூட உங்களுக்கு கம்மியான சேலரி தான் கிடைக்கும். அது இல்லாம இப்ப இருக்க காலகட்டத்தில் அந்த சேலரி எல்லாம் பத்தவே பத்தாது. சரி, நம்ம ஏதாவது ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நான் செக் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் என் லைஃபே மாத்துச்சு. இதுதான் பிஸ்குருகுல். இவங்க வந்து லொகேஷன் வந்து டெல்லியில லொகேட் ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து 2020 ஸ்டார்ட் பண்ணாங்க. கடந்த 6 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல 3 லட்சம் பேருக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நல்ல க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம், சேஃப் அண்ட் லீகல் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களோட கூகுள் வெப்சைட்ல கூட நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் கடந்த 1.5 வருஷமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த பிஸ்குருகுல் பிளாட்ஃபார்ம்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து ட்ரெண்டிங்கா இருக்க எல்லா டிஜிட்டல் ஸ்கில்ஸும் இவங்க வந்து சொல்லி தராங்க. அண்ட் ஆல்சோ வந்து ட்ரைனிங் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் இந்த பிளாட்ஃபார்ம் ஜாயின் பண்ணும்போது எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, எந்த நாலேஜும் இல்லை. நான் ஜீரோல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது கோர்சஸ் நான் வந்து கத்துக்கிட்டேன், ஒரு ஸ்கில்ல நான் கத்துக்கிட்டேன், அது சர்டிஃபிகேஷன் எடுத்தேன், எல்லா கம்பெனிஸ்க்கு நான் அப்ளை பண்ணேன். இன்னைக்கு நான் வந்து வீட்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இவங்க சொல்லி தர 31 கோர்ஸ் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து எப்படி சம்பாதிக்கலாம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதை பத்தி ஃபுல்லா டீடைலா நான் பேச போறேன். மிஸ் பண்ணாம கேளு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல கோர்ஸ் படிச்சுட்டு சர்டிஃபிகேஷன் எடுத்துட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸ்ல நீங்க அப்ளை பண்ணி வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர், நிறைய ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க ஏதோ ஸ்கில்ல வந்து தெளிவாக கத்துட்டு சர்டிஃபிகேஷன் எடுத்துட்டு ஃப்ரீலான்சரா கூட நீங்க வந்து வேலை செய்யலாம். ஃப்ரீலான்சருக்கு வந்து இங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ரீலான்சர்ஸும் வந்து ஹையர் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பேக்கேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பேக்கேஜஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃபரெண்ட் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பேக்கேஜ் இதுன்னு எனக்கு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது பிசினஸ் மாஸ்டரி தாங்க. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட் பேக்கேஜ். ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபினான்ஸ் மாஸ்டரி. இது ரெண்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பேக்கேஜ் நான் சொல்லுவேன். அடுத்த 3 பேக்கேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராண்டிங் மாஸ்டரி, டிராஃபிக் மாஸ்டரி, இன்ஃபுளுன்ஸ் மாஸ்டரி. இந்த 3 பேக்கேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மாறுதுங்க. சோ பேசிக்கா பிகினர்ஸ்க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இதுல ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். லைக் எப்படி நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்றது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்றது, அண்ட் MS Excel, பவர் பாயிண்ட், இது மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். பட் நீங்க இந்த பிசினஸ் மாஸ்டரி அதை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க பிராண்டிங் மாஸ்டரி, டிராஃபிக் மாஸ்டரி, இன்ஃபுளுன்ஸ் மாஸ்டரி, அதே மாதிரி ஃபினான்ஸ் மாஸ்டரி, இது 4ம் அதுக்குள்ளே அடங்கிடுங்க. சோ அந்த ஒரு பேக்கேஜ்ல எல்லா கோர்சஸும் வந்துடும். சோ மொத்தம் 31+ கோர்சஸும் நீங்க வந்து ஈஸியா அதுல வந்து கத்துக்கலாம். ஆல்சோ வந்து உங்களுக்கு Q&A சப்போர்ட்டும் இதுல இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இவங்க ஃப்ரீலான்ஸ் கைடன்ஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க பெரிய பேக்கேஜ் சூஸ் பண்றீங்க அப்படின்னாக்க எந்த ஸ்கில்ஸ் வேணாலும் எப்ப வேணாலும் ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணி கத்துக்கலாம். எல்லா டீடைல்ஸும் இதுல அடங்கிடும். சரி, ஓகே, இது கத்துக்கிறதுக்கு அப்புறம் எப்படி வேலை எடுத்து செய்யறது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு என்னோட பர்சனல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்கறது, அதை டீச் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஸ்குருகுல் இருக்க டீச்சர்ஸ் மட்டும் தான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு கைடன்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன். சோ அடுத்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி பார்ப்போம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ற வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. சோ உங்களுக்கு நீங்க தான் பாஸ், நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு மட்டும் தான். சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாக்குறீங்க, நல்ல ரிசல்ட் வருது. சோ ஆப்வியஸா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ வந்து சொல்லுவீங்க, இது நல்லா இருக்கு, யூஸ் பண்ணி பாருங்க, நீங்க சஜஸ்ட் பண்றீங்க. சோ ஆப்வியஸ்லி நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரோமோட் பண்றீங்க. சோ ப்ராடக்ட் வந்து ப்ரோமோட் பண்ணும்போது கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. அந்த ப்ராஃபிட்ல இருந்து சோ கமிஷன் வந்து உங்களுக்கு பார்த்து கிடைக்குது. சோ இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ப்ரோமோட் பண்ணி நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா வீக்லி வந்து பேமெண்ட் வந்துரும், டாக்ஸ் பிடிச்சிட்டு. சோ எந்த பிரச்சனையும் இல்ல, கரெக்டா டைம்க்கு வீக்லி வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஆல்சோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அமேசான் மூலமா எப்படி சம்பாதிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு சொல்லி தராங்க. ஆல்சோ ஷாப்பிஃபை, டிராப் ஷிப்பிங், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மூலமா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இவங்க கத்துக் கொடுக்குறாங்க. சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் மாஸ்டர் பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இதுல அடங்கிடுங்க. சோ நீங்க ஜஸ்ட் டெய்லி 2 hours உங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கோங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் செஷன். சோ உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க எப்ப வேணாலும் இதை நீங்க கத்துக்கலாம். ஆல்சோ ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க எஃபர்ட் போடணும். உங்களோட எஃபர்ட் போட்டா மட்டும் தான் அது ரிசல்ட் வரும். சோ நீங்க எஃபர்ட் போடுங்க, இந்த விஷயத்தை கத்துக்கோங்க, சர்டிஃபிகேஷன் எடுங்க, வெளில இருக்க கம்பெனிஸ் எல்லாருக்கும் அப்ளை பண்ணுங்க. சோ எல்லாமே உங்களோட கையில தாங்க இருக்கு. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இது எல்லாத்துக்குமே பே பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாதுங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா இன்டர்நெட் நீங்க ரீசார்ஜ் பண்ணாம இந்த வீடியோ பார்க்கவே முடியாது. சோ நீங்க ஒரு விஷயம் கத்துக்க போறீங்க, இவ்வளவு ஸ்கில்ஸ் வந்து சொல்லி தராங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க பே பண்ணணும். சோ இப்போ ஃபீ ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்ல போறேன், கிளியரா கேட்டுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மாஸ்டர் பத்தி நான் சொல்ல போறேன். இதோட வெப்சைட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னாக்க 29,999. சோ என்னோட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க 20,999, டோட்டலி 9,000 டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ அடுத்தது ஃபினான்ஸ் மாஸ்டரி, இதோட வெப்சைட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னாக்க 19,999. சோ என்னோட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க 14,999. பிராண்டிங் மாஸ்டரி, டிராஃபிக் மாஸ்டரி, இன்ஃபுளுன்ஸ் மாஸ்டரி, இதோட ஃபீ ஸ்ட்ரக்சர் நான் இங்க அப்டேட் பண்ணிருக்கேன். சோ இது எல்லாமே ஒன் டைம்
ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். ஸோ இதுக்கு வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு. ஸோ அவங்க கொடுக்குற ட்ரைனிங்க்கு தான் இந்த ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அடுத்து என்ன ப்ராசஸ் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்சிங்ல நீங்கள் அச்சீவ் பண்ணி நல்லா சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் ஐ கேன் டூ இட், யூ கேன் ஆல்சோ டூ இட். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஆல் யூர் ட்ரீம்ஸ் ஷுட் கம் ட்ரூ.